ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு மக்களவையில் பாராட்டு. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 16,000 கன அடியில் இருந்து 20,000 கன அடியாக அதிகரிப்பு. வினாடிக்கு 1,21,934 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கூடுதலாக தண்ணீர் திறக்க வாய்ப்பு. மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆட்சியர்களுக்கு தமிழக நீர்வளத்துறை உத்தரவு. ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கான வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 71,94,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களையும் காணொலி மூலம் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு சிறந்த திருநங்கை விருதினை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருநங்கைகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்காக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விருது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மின்சார வாகன தொழிற்சாலை செப்டம்பரில் செயல்பட தொடங்கும் என அறிவிப்பு. ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார்கள் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக நிறுவனம் தரப்பில் தகவல். மேட்டூர் அணையில் இருந்து உடனடியாக கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கடந்த ஆண்டு அந்த கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயம், குடிநீர் மற்றும் கால்நடைகள் போதிய நீர் இல்லாமல் பாதிப்பிற்குள்ளானதாக அறிக்கை. அடிப்படை வசதியை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கை எடுக்காமல் கிளைச்சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பால் கைதிகளின் எண்ணிக்கையும் உயரும் நிலையில் ஒரே அறையில் அதிக கைதிகளை அடைக்கும் மனித உரிமை மீறல் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஒரே நாளில் நடந்துள்ள 3 அரசியல் படுகொலைகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது என்பதை காட்டுவதாக அன்புமணி விமர்சனம். எந்த அச்சமும் இல்லாமல் குற்றவாளிகள் நடமாடுவதாகவும் குற்றத்தை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறுவதாகவும் அறிக்கை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரிடம் சிபிசிஐடி விசாரணை. சிக்கிய பணம் நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் மூலமாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு கொண்டுவரப்பட்டது குறித்து விசாரணை என தகவல். திருவண்ணாமலையில் பிரபல நகைக்கடை வியாபாரியின் 2 மகன்களை காரில் கடத்தி 70 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பல். பெங்களூரு செல்லும் வழியில் கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்து இருவரையும் மீட்டதாக போலீசார் தகவல். சிவகங்கை அருகே 2 வீலரில் சென்ற பாஜக மாவட்ட நிர்வாகியை வழிமறித்து வெட்டிக் கொன்ற வழக்கு. தேடப்பட்டு வந்த மருதுபாண்டி, வசந்த் உள்ளிட்ட 5 பேர் கும்பல் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் காங்கிரஸ் பெண் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். கொலையாளிகளை கைது செய்யுமாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். கொலை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என சபாநாயகர் அப்பாவு பேட்டி. நிகழ்த்தப்படும் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என கருத்து. கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. தீர்மானம் கொண்டு வந்த கவுன்சிலர்கள் உட்பட 51 பேரும் வாக்கெடுப்பில் பங்கேற்காததால் தோல்வி என ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு. எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால், கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம். அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கில் நாளை மறுநாள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்தியாவின் அர்ஜுன் மற்றும் ரமிதா இன்று நடைபெறும் இறுதிச் சுற்றில் வென்று பதக்கங்களை கைப்பற்றுவார்களா என எதிர்பார்ப்பு.
டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் பேஸ்மெண்டில் வெள்ளம் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் 5 பேர் கைது. பேஸ்மெண்ட் கட்டடத்தின் உரிமையாளர்கள் 2வரையும் கைது செய்தது டெல்லி போலீஸ். டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் பேஸ்மெண்டை வகுப்பறையாக பயன்படுத்துவதற்கு எதிராக 1 மாதத்திற்கு முன்பே புகார் அளித்த மாணவர் அப்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் மழைநீர் புகுந்து 3 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 51,320 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,415 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வடகொரியாவின் சீன எல்லையை ஒட்டிய பகுதிகளில் கனமழையால் பெருவெள்ளம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காரில் சென்று பார்வையிட்ட அதிபர் கிம் ஜாங் உன். ஆனந்தம் சில்க்ஸ் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.